பாத்தீங்கன்னா இந்துத்துவம் இந்திய தேசியத்திற்கு எதிரான முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலும் சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் திராவிட கழகத்தினர் நடத்துறாங்க. திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே பாரதியார் விசஸ் பெரியார் ஒரு போர்ட் நடத்திருக்காங்க. என்ன தங்கச்சி யாரை எடுக்கிறாங்களோ அவன் பேரை அடிச்ச அடியில முது கண்டி போயிருக்கு, அவருக்கு பின்னாடி போய் ஒழிகிறாங்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் என்ன பேச்சு, என்ன பேச்சு, சாதி தலைவன், சாதி வெறியன். இப்ப அவர் முதுகு போய் சொல்லிற என்ன ஒருத்தன் நின்று அடிக்கிறான் பார், திணறிட்ட, நீ திணறிட்ட. நீ சாதி ஒழிக்க நின்னியா, அவன் சாதி ஒழிக்க நின்னானா? என் தாத்தன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் பேசினவன். நீ இப்படி பேசிருக்க. சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் பேசினவர் அப்படி பேசிருக்க. சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவன் அப்படி ஏதாவது செஞ்சிருக்க. தமிழ் தமிழ் என்று பேசியவன் ஒரு நாள் வள்ளலார் பெருமகனின் திருவருள் பெற்ற ஒருவன் வருவான். யாரு சொல்றாரு? என்னைதான் சொல்றாப்ல. வருவான், அவன் அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும்ங்கிறப்ல. அன்னைக்கு என் தமிழ் இந்தியாவிலடா உலகையே ஆளுங்கிறப்ல. தனிச்சு நான் பொய் சொல்ல, அவர் பேசுனது அப்படியே பேசுறேன். உலகையே ஆளும். அதற்கு என் உலகம்மை மீனாட்சி அவனுக்கு அருள் புரிவார். திருஞான குழந்தை ஞான சம்பந்தனுக்கு, அகத்தியனுக்கு திருஞான குழந்தை முருகப்பெருமான் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும்ங்கிறப்ல. இப்ப எங்க வந்து நின்ட்டாங்க இது இல்ல. ஒருத்தன் பேச மாட்டான் மேடையில தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்னு பேச மாட்டான். தேவர் அவர்கள் அப்படி பேசுறாரு. எப்படி பேசுறாப்புல? ஏண்டா இவ்வளவு நாள் தெரியலையாடா அவர் பேசுனது இந்துத்துவத்துக்கு எதிர்ன்னு? அவரை என்ன கேவலப்படுத்தி நிறுத்தின. ஏன் இந்த திராவிட இன்னைக்கு பேசுறவங்கள அவர் நினைவிடத்துல போய் பூ போட போகலடா? நீங்கெல்லாம் ஏன் போகல? ஏன் போகல? இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாத்துங்கிற ஏன் கொன்னு கொலையாத்து போடுவேன். நீ ஒரு பயம், நீ என்ற பேச்சு தப்பிக்க முடியாது. அறைய வச்சு போட்டதுக்கே இப்படி பயம்னா இப்ப மறுபடியும் போடுவேன் பாரு. இப்ப போடுவேன். தேர்தல் இப்ப நேரம் வேலை அதிகமாயிருச்சு, நேரம் இல்ல. அதனால பூரா என்ன போய் பேசுற? நீ எங்க போய் பேசுற? இன்னைக்கு தான் தெரியுதா அவரை? யாரை எடுத்தா அவன் அமைதியாவான்னு பாக்குற நீ? அவரை வச்சு அடிப்பேன். என்ன பாரதி செருப்புக்கிட்ட அடி வாங்கி உனக்கு பத்தல, என் தாத்தன் செருப்பு எடுத்து ஒரு போடு போடுவேன். அப்பதான் உனக்கு அறிவு வரும். அங்க போய் என்ன பேச போற? எதுக்கு போற? நீ எதுக்கு போற? கேவலம். அது ஒரு காலம். திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடு போய் தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்களா தெருவில் குடுகுடுப்புக்கார வந்து நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன்? இவங்க ஆட்சியில எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு போயிட்டான். என்னையா எவனும் அடிக்கிறது இல்ல.